ஸோ ஹலாயிரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு பாஸ்க்கான ஒரு கைடு தான் பார்க்க போகிறோம். கில்டு பாஸில் எப்படி ஸ்கோர் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, டீம் செட்டப் எந்த பண்ணுறது, எந்த மாதிரி சங்ஜினோ பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினுக்கு வந்து போய்க்கிறோம். சங்ஜினுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸில் வந்து நீங்கள் அசைன் வந்து பண்ணணும். இன்டெலிஜென்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட் அசைன் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் டைம் வந்து குறைக்கும். இது நீங்கள் சங்ஜினோ ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 வந்து நீங்கள் இன்டெலிஜென்ஸில் வந்து ஸ்டார்ட்டில் வந்து போட்டு வச்சுட்டு மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தில் வந்து போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு டேமேஜும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவை. ஸோ கூல்டவுன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8% வந்து குறையுது நான் ஸ்டார்ட் போட்டதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினோவோட வெப்பன்ஸ். ஸோ சங்ஜினோ வெப்பன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உனக்கு 2 அப்படி தான் மெயினாக வந்து தேவை கில்டு பாஸில். அது வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஷேடோ கிரிம்வார் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் பண்ணும், டேமேஜும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சங்ஜினோக்கு வந்து கொடுக்கனால கண்டிப்பாக வந்து தேவை. அட்வான்ஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூன் ஷேடோவுக்கு கண்டிப்பாக அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிம்வார்க்கும் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று தேவை. மற்றபடி அட்வான்ஸ்மெண்ட் 5 வச்சிருந்தீங்கன்னா நல்லா டேமேஜ் வந்து பண்ணலாம் இந்த வெப்பன்ஸ் மூலிமா. ஸோ நமக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் செட்டப். ஸோ டீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டீம் இருக்குது. டீம் ஏ, டீம் பி, டீம் சின்னு சொல்லி இருக்குது. இதில் டீம் ஏ பார்த்தீங்கன்னா சங்கின்வு, கோன்கி, தாமஸ் ஆண்ட்ரே, மின்பு இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே டீம். டீம் பின்றது தனி, டீம் சின்றது தனி. இதுக்குள்ளே இருக்க பஃப்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து பண்ணுறது அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் கில்டு பாஸ் விளையாடுறப்ப மோஸ்ட்லி டி பஃபர்ஸ் இருந்தால் நல்லது. ஓகே, ஸோ இப்போ இந்த டீம் செட்டப்பு நீங்கள் மோஸ்ட்லி காமன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கரு, ஒரு டேமேஜ் டீலரு, ஒரு சப்போர்ட் யூனிட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து செட் பண்ணிக்கோங்க. கோனிங் பிரேக்கர், தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேமேஜ் டீலர், மின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் யூனிட். அதே மாதிரி டீம் ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜி வந்து பிரேக்கரு, ஹான்சிமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, அமமியா மேரே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டீலர். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் 2 டீம் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோய் ஜாங்கின். ஸோ சோய்ஜாங்கோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனில் தான் இருக்குது, ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன். இது வந்து என்ன பண்ணுது போனால் நம்ம ஆப்பனண்ட்டோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% டிக்ரீஸ் வந்து பண்ண போகுது. இது மூலிமா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சோய்ஜாங்கோட வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போட ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். சோய்ஜாங்கினா அட்வான்ஸ்மெண்ட் போடணும்னு கேட்டிங்கன்னா சோய்ஜாங்கினுக்கு அட்வான்ஸ்மெண்ட் தேவையாது, பெருசாக டீல் பண்ண போகிற கிடையாது. வெப்பன் பற்றி தான் நமக்கு வந்து மெயினாக வந்து தேவை. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீபோரா. ஸோ லீபோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவா. நான் சொல்கிறேன் சோய்ஜாங்கின்னு லீபோரா வந்து பார்த்தீங்கன்னா டிபஃபர்ஸ் ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் வந்து அப்ளை பண்ணுவாங்க, டிபஃப் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது மூலிமா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீபோரோட வெப்பனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5 போட ட்ரை பண்ணுங்க. அது வந்து ஆப்போனண்ட் நம்ம அடிக்கிறப்ப கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டு, கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறது மொத்தமாக. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாஹாயின் வந்து 3வது டீமுக்கான டேமேஜ் டீலர். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் வந்து செட் பண்ணிட்டேன். மெயின் டேமேஜ் டீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆண்ட்ரே, அமமியா மிரே, சாஹாயின் இவங்க 3 பேர் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸு, பஃபர்ஸ், சப்போர்ட் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க கேமுக்குள்ள. இப்போ ஆர்டிஃபேக்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு வந்து 4 பீஸ் கர்ஸு, 4 பீஸ் எக்ஸ்பெக்ட் இதான் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மெயினாக வந்து தேவை. கோனி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 பீஸ் கிரீடு வந்து பார்த்தீங்கன்னா போடுறது நல்லது. தாமஸ் ஆண்ட்ரேக்கு 4 பீஸ் கர்ஸு, 4 பீஸ் அப்சிடியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. மின்பி இவங்க அதாவது சப்போர்ட் யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 4 பீஸ் கார்டியன், 4 பீஸ் சில்ப் தான் எல்லாருக்கும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா டீமுக்கும் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோரிஜிக்கு வந்து பிரேக்கர்னால 8 பீஸ் கிரீடு, ஹான்சிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கார்டியன், 4 பீஸ் சில்ப்பு. நமக்கு அமமியா மிரே வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கர்ஸு, 4 பீஸ் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஏன்னா அமமியா மிரே அட்டாக் ஸ்டாட் பேஸ் பண்ணி டேமேஜ் வந்து டீல் பண்ணுறாங்க. ஸோ சோய்ஜாங்கின் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வந்து பண்ண மாட்டானால 4 பீஸ் கர்ஸு, 4 பீஸ் அப்சிடன் வந்து கொடுத்துருக்கேன். வந்து சரியான அந்த பில்டு பண்ணல. அடுத்து நீங்கள் லீபோரா. ஸோ லீபோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் மட்டும் லீபோராக்கு இருந்தால் போதும். அட்வான்ஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தேவை கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாஹாயினுக்கு வந்து 4 பீஸ் கர்ஸு, 4 பீஸ் எக்ஸ்பர்ட் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அட்டாக் ஸ்டாட் பேஸ் பண்ணியிருக்க ஹண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கர்ஸு, 4 பீஸ் எக்ஸ்பர்ட் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். சங்கினுக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஸ்கில் எடுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா சானிக் ஸ்ட்ரீமில் மேக்னிஃபைங் ஸ்டாசன் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா மெயினாக டேமேஜ் டீல் பண்ணுற ஸ்கில். அது பார்த்தா எப்படி வந்து ரிகவர் வந்து பண்ணும். செகண்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் பிரேக்கில் வேக்யூம் சொல்லியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து கொடுக்கும். இது நம்ம டேமேஜ் பண்ணுறப்பையும் சரி, ஹண்டர்ஸ் ஆப்போனண்ட் வந்து அடிக்கிறப்பையும் சரி டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸாக வந்து இருக்கும். QT ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் அட்டாக்னு சொல்லியிருக்கும். இந்த ஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஆப்போனண்ட்டுக்கு வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் 15% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பண்ணுவோம். ஸோ செகண்ட் அந்த QTEயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெத்துன்னு சொல்லியிருக்கும். அது வந்து 8% பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்குவால்னு சொல்லியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டோட அட்டாக் வந்து 30% வந்து குறைக்கும். ஸோ அது மூலமாக ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை வந்து பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா QTயில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இருக்க ஸ்கில் ரூன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங்ஸ். ஸோ பிளெஸிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது VR ஒன்று சொல்லியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு வந்து பஃப் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீமில் இருக்க ஹண்டர்ஸ் எல்லா ஹண்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பஃப் வந்து கொடுக்க போகுது. இதான் பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ்க்கு பெஸ்ட் பிளஸிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅக்னிங் கண்டிப்பாக வந்து தேவை. சங்கினோட கூல்டவுன் 20% வந்து ரெடியூஸ் வந்து பண்ணுது. ஸோ உன்னோட ஸ்கில்ஸை நீங்கள் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லஸ்ட். இது வந்து
நம்ம ஆப்போனண்ட் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 12% டிஃபென்ஸ் டிக்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபஃப் வந்து அப்ளை பண்ணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் டெக்ஸ் நான் வந்து எடுத்துருக்கேன் 20% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா. அப்படிலாம் நீங்கள் இன்டர்வெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அது வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் அட்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து நமக்கு ரைட் சைடு டிஃபென்சிவ் பிளஸிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீல்டு இருக்கிற மாதிரி வந்து எடுங்க. ஏன்னா நமக்கு அந்த 4 பீஸ் கார்டியன் செட்டு போகிறப்ப 10% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது சங்கினுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிறதுக்கு அதான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி குவிஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து வந்துடுவோம். ஸோ கோர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஹண்டர்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்டாட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். எப்படி சொல்கிறேன்னா இப்போ சங்கினோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பேஸ் பண்ணி டேமேஜ் டீல் பண்ணுறா. ஸோ உனக்கு வந்து நீங்கள் மைண்ட் கோர் வந்து எடுத்து அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டாமஸ் சாண்டே அப்படின்னு எடுத்திங்கன்னா உனக்கு பாடி கோரில் வந்து அடிஷனல் டிஃபென்ஸ் ஸ்டாட் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து தேவை. ஸோ பாடி கோர் நீங்கள் வந்து டாமஸ் சாண்டேக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். இல்லை எந்த கோர் பெஸ்ட் இருக்குதோ அதை பேசிவ் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அவன் மாரி நமக்கு சாகாயின் பார்த்தீங்கன்னா நமக்கு மைண்ட் கோரில் வந்து அட்டாக் ஸ்டாட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அடிஷனல் அட்டாக் ரெண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஹண்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கோட்டோ ரிஜி பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஹெச்பி. ஸோ அடிஷனல் ஹெச்பிக்கு எடுத்துக்கலாம். சப்போர்ட் ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிடைக்கிற கோர் நீங்கள் போட்டு விட்டாலே போதும். ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டீம் செட்டப் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு பாஸ் வந்து ப்ளே பண்ணிடுவோம். இதில் முக்கியமாக நீ ஞாபகம் வேண்டியது சோய் ஜாங்கின் வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட வேண்டியது. அதான் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து பண்ண வேண்டிய விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட வெப்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்டிமேட் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்புறம் 16% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரா. இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் 5. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். கில்டு பாஸ் வேறதா இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ண வேண்டிய ஹண்டர் லிஸ்ட் ஓப்பனு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீபரா வந்து அப்புறம் வந்து சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 10% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டு கிரிட்டிக்கல் டேமேஜ் டிபஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து கொடுக்குது. ஸோ நம்ம நார்மலாக பாஸ் கூட சண்டை போகிறப்ப 10% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டு கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகும். இந்த 3 வெப்பன்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட் 5 போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் டேமேஜ் ரிலேஸோட வெப்பனை அட்வான்ஸ்மெண்ட் 5 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு டேமேஜ் நல்லா பண்ணுறதுக்கான இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செட்டப் வந்து பண்ணியாச்சு. கில்டு பாஸ்க்கு வந்து போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து பண்ணி காமிக்கிறேன். ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. என் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்க்குள்ளே வந்து வந்துட்டோம். இப்போ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது பாஸ் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டார்டர் ஸ்டெப் வந்து போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன் ஷேடோவோட ஸ்கில் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டைம் ஸ்டாப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ உங்களோட மேனிஃபைங் ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கிரிம்பார் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. இந்த டைட்டில் உங்களோட ஹண்டர்ஸோட அல்டிமேட்டு பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டீம் ஏன் கொடுத்துருக்கல வந்து பார்த்தீங்கன்னா கோ நீட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அல்டிமேட் கார்ஜ் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்து பண்ணும். இது வந்து சார்ஜ் ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆவாங்க. அப்போ வந்து உங்கள் அல்டிமேட் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்தோம். இந்த அல்டிமேட் எப்போ கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம பாஸ் கூட போகிறப்ப அந்த 3 ஷார்ட் ஸ்கில் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ வந்து இந்த டைம் ஸ்டாப் எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அந்த டயத்தில் உங்களோட ஸ்கில் அதாவது அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா டேமேஜ் வந்து நல்லா போகும். முக்கியமாக டாமஸ் ஆண்ட்ரேக்கு இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முக்கியம். ஸோ ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஸ்கில் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேஷ் யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து ஷாடோ ஸ்டெப்பு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஷாடோட ஸ்கில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபை ஸ்லாஷஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து கிரிம்மரோட ஸ்கில் வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்க. மேக்னிஃபை ஸ்லாஷஸ் ஸ்கில்லு கரெக்டாக வந்து டைமிங் பார்த்து யூஸ் வந்து பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கினோ மூலமாக டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஹண்டர்ஸோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சார்ஜ் அப்புறம் டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். டேமேஜ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து சரியில்லை. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஷாடோ ஸ்டெப்பு அந்த ஸ்கில்லு வந்து முடிஞ்ச உடனே வந்து யூஸ் பண்ணிடணும் டக்கு டக்குன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்குயின் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை தரக்குள்ளே போய் மினியன்ஸ் வந்து சமன் வந்து பண்ணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு 2 தடவை வந்து பிரேக் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும். அப்போ நீங்கள் பிரேக் ஸ்கில் அதாவது வேக்யூம் வேவ் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியாக வந்து வச்சுருங்க. பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பண்ணிக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் உள்ள திரும்ப போயிட்டு வெளியே வந்து வருவா. அப்போ ஹண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமிங் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மினியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து திரும்ப வந்து நடுவில் வந்து எந்திரிச்சு வருவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஷாடோ ஸ்டெப் போட்டு முடிச்சுட்டு அந்த 3 ஷாடோ ஸ்கில் ரெடியாக இருக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மினியன்ஸ் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஹண்டர்ஸே மோஸ்ட்லி வந்து டேமேஜ்லாம் பண்ணி விட்ருவாங்க. டாமஸ்க்கு நீங்கள் மெயினானோட அல்டிமேட் மோடு கரெக்டாக வந்து டைமிங் பார்த்து போடணும். ஓகே, ஸோ நான் ஸ்கில்லை எங்கே யூஸ் பண்ணான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ பிரேக் வந்து கரெக்டாக ஐயோ ஸ்கில் கோல்டவுனில் இருக்கா மிஸ் பண்ணிட்டேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கில் ரொட்டேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா சொதப்பிட்டு இருக்கேன். ஷேடோ ஸ்டெப் வந்து இந்த டக்குன்னு டைம் கிடைக்கிறப்பலாம் போலும் அதுவும் வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஒயிட் லைனாக வந்துகிட்டு இருக்குதுல்ல, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிளிக் பண்ணணும், லேக் வேறு ஆகிட்டு இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறப்ப அதிகமாக. ஸோ இப்போ அதனால் கரண்ட்லி நான் சொன்னதை வச்சு நீங்கள் கில்டு பாஸ் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லாவே டேமேஜ் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து கில்டு பாஸ்க்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து விழுவும், அது வந்து ரெடியாக வந்து இருந்துக்கணும். ஓகே, ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பண்ணிடாதீங்க. 23 செகண்ட்ஸ் இருக்குது. ரேஜ் கவுண்ட் 13 தான் இருக்கேன். நார்மலாக ட்ரை பண்ணனா ஒரு 15-16 வந்து வரும். ஃபயர் டீம் இருந்துச்சுன்னா நான் வந்து நல்லா வரும். ஏன்னா டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்குது. சங்கினுக்கு வந்து டேமேஜ் பெருசாக விழுது. ஓகே, ஸோ இங்கே மிஸ் பண்ணுறேன் ஷேடோ ஸ்டெப். ஓகே, ஸோ ஆஹா, இது வேறு QT ஸ்கில்ஸ் நடுவில் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சொதப்பிட்டேன். ரேஜ் கவுண்ட் 15 போயிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட்லியோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 7.9 பில்லியன். ரேஜ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 14 இவ்வளோ தான் வந்து எடுக்க முடிஞ்சு. நார்மல் விளாண்டேன்னா ஒரு 9.3 பில்லியன், ஒரு 16 ரேஜ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டதுக்கு வாய்ப்பில்லை. அதுவும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நான் சங்கினோ டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கேம் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் சங்கினுக்கு மட்டும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு பாஸ் அண்ட் குயின்கான கைடு கரண்ட்லி நல்லா பண்ண முடிஞ்ச பெஸ்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதுக்கு மேலே வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண முடியல. ஸோ நான் சொல்லி செக் பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து போட்டு வரேன். இல்லைனா நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டு வரேன் கில்டு பாஸ் பற்றி. மற்றபடி பார்த்தீங்கன்னா கில்டு ரிக்ரூட்மெண்ட்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து போட்டு வரேன். வந்து ஃபஸ்ட் கில்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிக்ரூட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். டாப் 50 வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து ரிக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா கில்டு பாஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும். கில்டு பாஸில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு ஷாப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலபிள் பவர்னு சொல்லி ஒரு பஃப் இருக்கும். இது நம்ம கில்டு பாஸ் ப்ளே பண்ணுறப்ப 10% எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து கொடுக்குது. வீக்லி 200 கில்டு காயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நான் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ, யூடியூப்பில் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். பட் டேமேஜ் எனக்கு வர மாட்டேங்குது, ரேஜ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். பாய்.